பாருங்கம்மா, எல்லாம் எங்க வீட்டுல சாமி கும்பிடுறோம்னு நினைக்காதீங்க. எல்லாம் உங்க வீட்டு முன்னோர்களை, உங்க வீட்டு ஆளுகளை எல்லாத்தையும் நினைச்சு அவங்க கும்பிட்டுக்கங்க. யாரை வேணாலும் நினைச்சு கும்பிட்டுக்கலாம். ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதனால நம்ம முன்னோர்கள் யாரு எல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் நினைச்சு நல்லபடியா வேண்டிக்கங்க. பரவாயில்லங்கம்மா, போன அமாவாசைக்கு நம்ம கும்பிட்டு இருந்தோம். அம்மா ஒரு மாதிரியா புத்தி சுவாதனம் இல்லாம இருந்தாங்க. நம்ம முன்னோர்களை கும்பிட்டோம், எங்க அப்பாவை கும்பிட்டோம். இந்த அமாவாசைக்கு அம்மா தெளிவாயிட்டாங்க. இப்போதான் நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, நீங்க சொன்னது கரெக்ட். அதெல்லாம் அமாவாசைக்கு முன்னோர்களை வழிபடுறதெல்லாம் உண்மைதாங்க. அதில் ஒரு சக்தி இருக்கு. என்ன சொல்றீங்க? போன அமாவாசைக்கு அத்தை எப்படி இருந்தாங்க, இந்த அமாவாசைக்கு எவ்வளவு தெளிவா துள்ளுமணி மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம முன்னோர்களை வந்து கரெக்டா வழிபட்டு வந்தோம்னா குடும்பத்துக்கு நல்லது நடக்குங்க. உண்மையிலேயும் உண்மைதாங்கம்மா. நான் கூட கொஞ்சம் வயசுல நினைப்பேன், என்னத்தை கும்பிடுறாங்க இவங்க, சும்மா ஆக்கி சாப்பிட்றதுக்காக என்னன்னா முன்னோர்களுக்கு படைக்கிறேன்னு சொல்லி படைக்கிறாங்கன்னு சொல்லி கிண்டலா பேசிட்டே தெரிஞ்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம். ஆனா எப்ப நான் அதை உணர ஆரம்பிச்சேன் தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உணர ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு விஷயத்துலயும். அதெல்லாம் உண்மையிலேயே வந்து பெரியவர்கள் வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்றது உண்மைதான். அவங்க நினைச்ச வழி உண்மையா மனம் உருகி வகை வகையா சமையல் செய்யறதுனாலும் ஒரு வகை சாம்பார் வச்சு கூட அவங்களை நினைச்சு நம்ம வேண்டி கும்பிட்டோம்னா உண்மையிலேயே அவங்க நமக்கு தொண்டதே இருக்காங்க. ஆமா மாமா, என்ன மாமா இந்த வேலையை செய்ய மாட்டோமா? ஒரு 4 காய்கறியை வச்சு ஒரு சாம்பாரை வச்சு பாயசத்தை வச்சு வடையை சுட்டு வேலையை பார்க்க மாட்டோமா? அதெல்லாம் இல்லாம அமாவாசைக்கு நல்லா கூப்பிடுவோம். நம்ம கை கால் சவத்தை மட்டும் முடுக்கட்டும் நம்ம முன்னோர்கள். எப்படி இதே மாதிரி செய்வோம் மாமா? இங்க வரி அங்கம்மா, என்ன அங்க புருஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லபடியா வேண்டிக்க உங்க மாமிங்கிட்ட. நல்லபடியா 2 பிள்ளைகளுக்கும் பெருகாலமாகணும், தாயும் பிள்ளையும் நல்ல சுகமா இருக்கணும், சோப்பிரசவம் ஆகணும், 2 பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும்ட்டு நல்ல வேண்டிக்கோங்க மாமனார்ட்ட. சரிங்க, அதைத்தான் பேசிட்டு இருந்தாங்க. சரித்த வேண்டிக்கிறேன். இங்க வரியே தங்கம்மா, நீ நல்லா வேண்டிக்க. உன் மகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும், அவளுக்கும் காலத்துல ஒரு குழந்தை செல்வம் கிடைச்சு நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க மாமிங்கிட்ட. நீ மட்டும் என்ன வேற வீட்டு பிள்ளையா? நீ இந்த வீட்டு மருமகதேன். வேற ஒருத்தனை கட்டிக்கு போனாலும் நீ எங்க தங்கம்மாவோட பிறந்தவல்ல, நீ இந்த வீட்டு மருமகதேன். உனையும் உங்க மாமனார் நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நல்லா அவரை வேண்டிக்க நீயும். இல்ல அதெல்லாம் நல்லா வேண்டிக்கிறேன். நான் மாமாவை எப்பயுமே நல்லா கும்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சரி, உங்க மாமனை பிடிக்கிறது இருக்கட்டும், உங்க மாமனாரையும் சேர்த்து உங்க மாமியாவளையும் சேர்த்து வேண்டிக்க. உன் புருஷனை பத்தவங்கள அவளையும் சேர்த்து வேண்டிக்க. அவங்க வீட்டுல முன்னோர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டிக்க. உங்க அப்பாவையும் நினைச்சு கும்பிட்டுக்கங்க 2 பேரும், அக்காவும் தங்கச்சியும். சரிங்க. ஏன் மதினி, அப்ப நான் எங்க வீட்டுக்காரர் நினைச்சு கும்பிட்டுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. ஏன்னா நீங்க உங்க வீட்டுக்காரருக்காக படையல் போட்டுருக்கீங்க, அதை நாங்க நினைச்சு கும்பிடலாமா? அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதினி. படையல் பொதுப்படியா போட்டு நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் நினைச்சு கும்பிட்டுக்கலாம். அதுக்காண்டி நம்ம முன்னோர் 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படையலா போட முடியும்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம நல்லா மனசு தூய்மையோட சுத்தவத்தமா ஆக்கி வச்சு நம்ம முன்னோர்களை பூரா வேண்டிக்கிற வேண்டியதுதான். அதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் வேண்டிக்கங்க. உங்க வீட்டுக்கார வேண்டிக்கங்க, உங்க மாமனாரை வேண்டிக்கங்க, எல்லா முன்னோர்களையும் வேண்டிக்கிட்டு சாமியை கும்பிடுங்க. அப்படியெல்லாம் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் படையலா போட முடியும்? எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்க முன்னோர்கள் நினைச்சு நல்லபடியா வேண்டிக்கங்க. நல்லதே நடக்கும். சீக்கிரம் சாமியை கும்பிடுங்க, காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடுவோம். அதானே ஏன் ஜெமந்தி என்னடா இன்னும் மேட்ருக்கு வரலையேன்னு பார்த்தேன். சுத்தி மத்தியும் கரெக்டா அவங்க விஷயத்துல அவ கரெக்டா இருப்பாங்க. அதனால யாரும் மனசு சஞ்சலப்படாம நல்லபடியா வேண்டி கும்பிடுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் கும்பிடணும்னு தோணுதோ கும்பிடுங்க. அவங்க நினைவு நாளுக்கு அவங்களுக்குன்னு தனியா படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். அமாவாசைக்கு பொதுப்படியா எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு கும்பிடுறதே அமாவாசை படையல். புரியுதா? சரி, நல்லபடியா வேண்டிக்கங்க எல்லாரும். ஏமா எப்பமா சாப்பாடு போடுவாங்க? வகுறு ரொம்ப பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுமையா இருறியே. சாமியை கும்பிட்டுட்டு காக்காய் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ நீ போய் பரமோட பேசிக்கிருப்போ. இந்த மாதிரி நான் சும்மா பேசியே இருப்பேன். அதுக்கு ஒரு அப்பத்த சத்தம் போட போகுது. என்ன சொல்ற பேத்தி? ஏண்டி என்னடி சொல்ற? உங்க தாத்தைமாருக பாட்டிமாருக நல்லா வேண்டி கும்பிட்டுக்க. நல்லபடியா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், கண்ணில் ஒரு குழந்தை ஊட்டிய சீக்கிரம் பார்க்கணும் செய்யணும்னு வேண்டிக்க. அதை விட்டு என்ன உங்க ஆத்தா அவளுக்கு ஊசு ஊசுன்னு பேசிக்கிருக்க? அதைத்தான் அப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நானும் எல்லாத்தையும் வேண்டிக்கிறணும்லம்மா, யார வேண்டிக்கிறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். எப்பா, மீன் குழம்பு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகி போச்சு. மீன் குழம்பே சாப்பிட முடியல. இன்னைக்கு நாள் வாய்க்கு ருசியா நல்லா வச்சு சாப்பிடணும். சாமி சும்மா அந்த கோழிக்கு எடுத்து வந்துடுறாரு இந்த ஆளு ஒரு பல்லில்லாத ஆளு. எப்ப பார்த்தாலும் அந்த கோழிக்கு அடிதான். இதுல முள் எடுத்து பார்த்தீங்க தெரியல, மீன் எடுத்து வர மாட்டேங்கிறாப்புல. இன்னைக்கு வித்து வரவும் நல்ல வேலை, வாங்கி நம்மளே குழம்பு வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நல்ல ஒரு கட்டி போடணும். என்னம்மா இன்னைக்கு என்ன சமையல்? சாம்பாரா? நீங்க வேற இன்னைக்கு சாம்பாரா? வஞ்சர மீன் குழம்பு நம்ம வீட்டுல. அடி பாவி, இன்னைக்கு ஆடி அமாவாசை அடியே, இன்னைக்கு கூட வாடி கறி மீன் வைக்கணும். ஒரு சாம்பார் வச்சேன்னடியே. எங்க ஆத்தா பண்ணிட்டு சாமியதான் கும்பிட மாட்டேங்கிற. அஜி சாம்பாரைக்கு சோத்தாக்குன்னு நானாச்சும் அவங்க நினைச்சுக்கணும்னு சாப்பிடுவேடி. ஏன்டி பாதகத்தி இப்படி செய்யற? ஆமா, அப்படியே உங்க ஆத்தாளி அப்படி நினைச்சிட்டாலும் அப்படி பொங்கிருதாக்கு. அவ செத்ததுக்கு அப்புறம் இந்த வசதியில நமக்கு வந்துச்சு. அவங்க இருக்கிற வரைக்கும் குடிசை வீட்டுல உட்காந்துருந்தா ஒண்ணும் இல்லாம அவளை கும்பிடாட்டு நட்டமா போமாக்கும். அப்படிலாம் பேசாதடி. அவ கொஞ்சம் தோட்டம் தரவு வச்சு விட்டு போக போய் தான் அதை வச்சுதான் நம்ம ஆளாயி இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். சும்மா ஒன்று ரோட்ல விட்டு போகல. எங்க ஆத்தாப்பேன் இடம் வாங்கி போட்டிருந்தாங்க. இந்த இடம் நீயா வாங்கி போட்டிருந்த? வாங்கி போட்டு தான் வீடு ஊற்றி உட்காந்துருக்கோம். இடத்த வாங்கி போட்டிருந்தாங்க, தோட்டம் தரவு வாங்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இருக்க போய் தான் நம்ம முன்னேறி வந்தோம். முதலில் இல்லாம முன்னேற முடியுமா? கொஞ்சம் நாள் நன்றி விசுவாசம் மாதிரி மாமனார் மாமியாரும் நினைச்சு ஒன்னால வகை வகையாதான் செஞ்சு சாமி விட முடியல. ஒத்த சோறு ஒத்த சாம்பார் ஆக்கி கூட கும்பிடக்கூடாது. பாதகத்தி எப்படி பேசுறாண்டுவாரு. இருக்கட்டும், நான் பாதகத்தியாவே இருந்துட்டு போறேன். இப்ப கும்புற ஊரு அப்படியே நல்லா இருக்காக. நான் மட்டும் கெட்டு போயிட போறேன். என்னை வந்து கண்ணை குத்தனா குத்தட்டுங்க ஆத்தாளப்ப நான் பாத்துக்கிறேன்.
குத்த தாண்டி வராங்க. ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் உன் கண்ணை குத்தி கலைக்க விடல. நான் சிவனாண்டி இல்லடி, பாத்துட்டே இருக்கு இன்னைக்கு. கொஞ்சம் கூட பெரியவங்க ஒரு மரியாதை இல்லாம பேசுறிய. பெத்தவ செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எங்க ஆத்தாப்பை செஞ்ச புண்ணியம் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். சொத்து வத்து வீடு வாசனை வாங்கி நிம்மதியா இருக்கேன். என் பிள்ளைகள் நல்லா இருக்குங்க. உனைய மாதிரி எல்லாம் புத்தி வச்சிருந்தா பிள்ளை எங்கிட்டு நல்லா இருக்குங்க சொல்லுவாப்பா. நான் நம்ம பிள்ளை தான் கஷ்டப்படும். யோ பெண்ணாயா, மீன் குழம்பு இஷ்டம்னா சாப்பிடு, இல்லாட்டினா கடையில சாம்பார் வேண்டியது சாப்பிடு. இந்த சவுடா எல்லாம் என்கிட்ட பேசி தெரியாத. இத்தனை வருஷம் நான் உங்க ஆத்தால பண்ண கும்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் புதுசா வந்து கும்பிட சொல்லி தரேன். நீ உன் ஜோலி என்ன அதை பார்த்துக்கிட்டு போய் கேரு. நீ சரி இத்தனை வருஷமா கும்பிடல சரித்தேன். அட்லீஸ்ட் ஒரு அமாவாசை அன்னைக்கு நான்வெஜ் வைக்காம கூட இருக்கக்கூடாதா? அது கூடவா தெரியாது ஒரு பொம்பளைக்கு? என்ன பொம்பளை நீ? ஏன் அமாவாசை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டா வாய்க்குள்ள இறங்காதா? இல்ல என்ன வகுத்துக்கு சேராம போயிருமா? எனக்கு தெரியாம கேட்கிறேன். நீ எனத்தையும் சாப்பிடு, எனக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு மட்டும் ரசம் இருந்தா கூட சாப்பிட்டுக்கிறேன். அப்படி இல்லையா சுடு சோதனை மட்டும் தண்ணி ஊற்றி கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். நான்லாம் அமாவாசை அன்னைக்கு சாப்பிட மாட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதை போது நான் பார்த்துட்டே இருக்கேன். நாளைக்கு மருமகளா அந்த பிள்ளை சின்ன பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் உன ட்ராமாலாம் எப்படித்தேன் இந்த அழகிறது நான் பார்க்கத்தானே வரேன். அப்போ இப்படிலாம் செஞ்சு தெரியா? அவங்க வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு பூசையும் நல்லா அந்த அங்கம்மா வந்து அம்புட்டியும் சூப்பரா செய்யுது, சிறப்பா செஞ்சு சாமி கும்பிடுது. அப்ப அவங்க மகளுக்கு அவங்க தங்கச்சி மகளுக்கு பெரிய அக்கா மகளுக்கு பூரா சொல்லி கொடுத்து அவங்களை வளர்த்துருப்பாங்க. அப்ப அது இந்த பிள்ளைங்க வரப்ப இப்படி ஜீவியா நாளை பண்ண நீ அமாவாசைக்கு இப்படி எடுத்து மீன் குழம்பு எடுத்து ஆக்கிருப்பியா உன் மருமக முன்னாடியே? மருமகள் வந்தா எப்படி நடக்கும் எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு பாரு எடுக்க வேணாம். ஜோலி பார்த்து போய் உட்காருப்போ, டிவியை பாருப்போ. புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாளா? என்னமா ஆடு மாடை பேசுற மாதிரி போ வா போயா வாயா அப்படித்தானே பேசுறா? என்ன பொம்பளை என் தலையிலுக்கு இந்த சென்மத்துல இவ்வளவு கட்டிக்கிட்டு பட போறேன். அம்மா சாமி இன்னும் குறை சென்மம் இருக்கு, அதையும் முடிச்சு போட்டா நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். என்ன பொம்பளை அப்பா பாப்பாப்பா. இந்த சின்ன பொண்ணு வந்துச்சுன்னா இருக்கிற காலத்தை கொஞ்சம் நிம்மதியா கழிக்கலாம். அந்த பிள்ளை எப்போதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருமோ தெரியல. நல்ல வாத்தியார் தான், எங்களுக்கு ஏத்த வாத்தியார் சின்ன பொண்ணு. புலம்பாம போய் டிவியை பாருங்க, அப்புறம் சாப்பாடு இல்லாம போட்டுற போறேன் போங்க. அங்கிட்டு பெரிய சாஸ்திரத்தை கண்ட ஒரு சாஸ்திரம் வந்துட்டாரு. சாஸ்திரம் மூத்திரம் முடிட்டு. இலே பிரேம்குமாரே, பிரேம்குமாரே என்னடா செய்ற? என்ன செய்றியா உள்ள? சத்தத்தையே காணாமே. ஏக்கா ஏக்கா, இந்த பிரேம்குமார் என்னடா செய்றியா உள்ள? அவன் எங்கடி உள்ள இருக்கேன்? அவன் வெளியில ஓனவன் தான், இன்னும் வரல இல்ல. வீட்டுக்கு வந்து இந்த வரைக்கும் மாறாம இருக்கேன். அத்தனை சத்தத்துக்கு அப்படியா? வெளில வச்சானாக்கா? இவன் ஒருத்தர் முக்கியமான நேரத்துக்கு எங்க ஓடி போயிருக்கான் பாத்துக்க. என்னவா முக்கியமான நேரத்துக்கு? கையில என்ன பையோட நின்று இருக்கவ? எங்க கிளம்பிட்ட? ஏக்கா அன்னைக்கு துணிமணி எடுத்துக்கு வந்தோம் நம்ம போய் எல்லாரும். அதுல நம்ம காயத்ரிக்கு துணிமணி எடுத்த 2-3 கவுனு அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கையோட மருமகளை பார்த்துட்டு வரலாம். ஒரு பூ பழத்தை 2 வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவோம்னு பார்த்தேன். இதை சாக்கு வச்சு பயவுள்ள அவனு வந்து பொண்ணை பார்த்துக்கிறியால, அதுதான் அவனையும் கூட்டு போலான்னு பார்க்குறேன். ஆளை காணா இந்த ஊர் சுத்த போய்க்கான் போல இருக்கு. அப்படியா சங்கதி? மருமகளை பார்க்க கிளம்பிட்டியாக்க? ஏண்டி அக்காவை கூட மறந்துட்டியே? ஒரு வார்த்தை வாக்கான்னு கூப்பிட மாட்டேங்கிற. நெடு 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 நீயா மருமகளை பார்க்கறது கிளம்பிட்டியே? ஏக்கா என்னக்கா நீ வேற உனைய கூப்பிடாமே போறேன். அவனை கூப்பிட்டு முதல் துணிமணி மாற்ற சொல்லுவான். அதுக்கு பிறகு உன்னை கூப்பிடலான்னு நினைச்சிருந்தேன். நீ நம்ம அதுவும் இல்லையே, நீ என்ன அப்படியே கிளம்பி வந்துருவ. அவன் நீ மேக்கப் எல்லாம் போட்டுக்கல வரியா பொண்ணை பார்க்க போகணும்டா. அதுக்கு மறுபடியும் அவங்ககிட்ட சொல்லிட்டு பிறகு உன்னை கூப்பிடலான்னு பார்த்தேன். சும்மா சொன்னி நானு. என்னண்டோ நீயும் அவனும் நல்லா இருந்தா எனக்கு போதும். உங்களை விட்டு எனக்கு வேற யார் இருக்கா சொந்தம் வந்தேன்னு சொல்லு. பிள்ளையா குட்டியா ஒன்னும் கிடையாது. விளையாடுக்கு வம்பளுக்குனே வேற யார்கிட்ட போய் வம்பளுக்கிறது? நானு சந்தோஷமா இருந்தாலும் உங்க கூடதே இருக்கணும், சண்டை போட்டாலும் உங்க கூடதே. வேற என்ன செய்ய? என்னம்மா கூப்பிட்டியாமா? ஆமாடா பிரேம்குமார், எங்க போயிருந்த? எம்பிட்டு நேரம் கூப்பிட்டே இருக்கேன். ஏமா வெளியில தான் திண்ணில உட்கார்ந்து இருந்தேன், சும்மா போன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கூப்பிட்டு இருந்த. சரி சரி, அப்ப கையால் முடிஞ்சு கழுவிட்டு துணிமணியை மாத்திக்கிட்டு வா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. என்னம்மா அப்படி என்ன முக்கியமான இடம்? கையால் முடிஞ்சு துணிமணியில மாத்தி விட சொல்ற? எங்க வரோம்? அதானா ஓ மகே ஒரு டூப்லைட்டு அவனுக்கு அம்புட்டு கூறா இருக்கு. ஏழை உன் வருங்கால பொண்டாட்டியை பக்கத்தாண்டா போறோம். போய் டக்குன்னு மூஞ்சியை கழுவிட்டு மேக்கப் போட்டு ஓடியா ஓடு. என்னது காய்வை பார்க்க போறோமா? என்னம்மா எதுக்குமா காய்வை பார்க்க போறோம்? அதெல்லாம் நான் சொல்றேன், நீ போய் அடியா டக்குன்னு ஓடியா ஓடு. சாத்தியாடியே வருங்கால பொண்டாட்டியை பார்க்க போறோம்னு ஒரு நிமிஷத்துல ஓடி போயிட்டியா பாரு, சர்ன்னு மின்னல் மாதிரி. ஆமாக்கா, அந்த பிள்ளைய என் மகன் ரொம்ப லவ் பண்றியான் போல இருக்கு. காயத்ரின்னு சொன்னாலே மூஞ்சி எப்படி போகுதுன்னு பாரு. அப்படியே 32 வெளியில தெரியல அவனுக்கு. அம்மா ரெடிமா போலாமா? இது என்னம்மா கையில பார்சலு? ஏய் இந்த பார்சலை வச்சுதான் இன்னைக்கு மருமகளை பார்க்கவே வரோம். இல்லாட்டினா எதுக்கு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்கன்னு சம்மந்தி வீட்டுல ஆயிரத்தி கேள்வி கேட்பாங்க. சாவடி கடைக்கு போயிட்டு வந்தோம்ல எல்லாரும், அதுல காயத்ரிக்கு கவுனுகள் எல்லாம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் 2-3 கவுனுங்க இருக்கு. அதை போட்டு கட்ட சொல்லி அளவு பார்த்துட்டு வருவோம். அம்மா நீ வேற லெவல்மா, என்னையோட ரொம்ப அட்வான்ஸா இருக்கியே. எனக்கு கூட தோணலையம்மா காயத்ரிக்கு கவுன் வாங்கி தரணும்னு. நீ சூப்பர்மா. சரி சரி வாங்க கிளம்புவோம், டைம் ஆகிருக்கு. ஏக்கா அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் இப்ப தேக்கா என் மகன் மூஞ்சியில நல்ல சிரிப்பை பாக்குறேன் நானு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த காயத்ரி பிள்ளைதான். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதடி. உன் மகன் அதெல்லாம் இனிமேல் சிரிச்சுக்கே தான் இருப்பேன். அவன் நல்ல மனசுக்கு கள்ளங்கவடலாதவன். அவன் எப்பயும் நல்லாத்தே இருப்பான். நீ கவலைப்படாம போ. என்ன சமந்தி என்ன சோகமா இருக்கீங்க? நல்லா தானே சாமி முட்டு வந்தீங்க? ஒண்ணுமில்ல சமந்தி, சும்மாவே உட்காந்துருக்கேன். அது ஒண்ணும் இல்லை பாட்டியே. அமாவாசைக்கு சாமி முட்டோம்னா எப்பயுமே எங்க மாமனார் நினைச்சு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருப்பாங்க எங்க மாமியா. அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அவன் நல்லா ஆகுறதுக்கு. அவர் நினைச்சு வருத்தப்பட்டுருப்பாங்க. அப்படியா? பரவாயில்லையே. சமந்தி சமந்தாரம் நினைச்சா வருத்தப்படுவாங்களா? கோவப்பட மட்டும்தான் தெரியும் நினைச்சேன்.
கவலைப்படாதீங்க மதினி. இப்ப என்ன அவர் என்ன எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு காத்துட்டு போனவர் தானே, அதெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நான் பாருங்க அதெல்லாம் நினைச்சா முடியுமா? அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நம்ம அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும். பேர பிள்ளைங்க நம்ம மருமகளுக்கு மருமக எல்லாத்தையும் பார்த்துட்டு நிம்மதியா இருக்கணும். அதெல்லாம் யோசிக்காதீங்க விடுங்க. சின்ன பொண்ணு எங்கடி அம்மாவை காணா? ஏம்மா நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லைம்மா, பரமும்மா. என்னைய மறந்துட்ட போல இருக்கே. சின்ன பொண்ணு வந்ததுலேருந்து சின்ன பொண்ணு கூப்பிட்டே கிடக்க. பெத்த பிள்ளையே உனக்கு கல்யாணம் தெரியலையா? நான் தான் வந்து உட்காந்துருக்கேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ ரூம்லயே இருப்பீல, சின்ன பொண்ணு வந்து வெளில உட்காந்துருப்பா. அந்த காலத்துல கேட்டேன், நீ ஒன்னே கோச்சுக்கிறாத. எங்க அப்புறம் பெரிய மாமி அவளையும் காணா? அவங்க பெரியப்பா ஃபோன் போட்டாங்கம்மா, பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். அக்கா என்னக்கா பண்றீங்க? மேகா வாமா வா, எங்க தம்பி வந்திருக்கா? இல்லக்கா அவருக்கு டியூட்டி இருக்கு, நான் மட்டும் தேக்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? சரி சரி வா சாப்பிடுவேன். இப்பதான் அமாவாசை சாமி மட்டும் எல்லாரும் வடை பாயசத்தோட சாப்பிட்டோம், நீ கொஞ்சம் சாப்பிடுவா. சாப்பிட்டுக்கிறேங்க்கா, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேங்க்கா. இப்பதான் வர வழியில கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேங்க்கா. அந்த விஷயமா தாக்கா பேச வந்தேன். என்னாடி மேகா எப்படி இருக்க? உன் புருஷன் எப்படி இருக்காப்ல? அந்த ஆளு செவிட்டு போய் உங்க மாமனார் அவர் என்ன செய்யறாரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு அப்பத்தா, எல்லாரும் நல்லா இருக்கோம் அப்பத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? உங்களை உடம்பு சரியில்லாதப்ப வந்து பாத்துட்டு போலான்னு பார்த்தேன் அப்பத்தா, வர முடியல கொஞ்சம். யாருக்குடி உடம்பு சரியில்லை? எனக்கு என்ன நல்ல குத்துக்கள், எனக்கு நல்லா தானே இருக்கேன். ஏ மேகா நீ வேற, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இடையில புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்ததெல்லாம். நீ பரம பார்க்க வந்தேன்னு சொல்லி பேச மாத்தி விடு. ஐயோ இல்ல பத்தா, பரம பார்க்க வர்றத உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டேன், மாதிரி சொல்லிட்டேன் அப்பத்தா. சரி சரி, அப்புறம் என்ன, எது விசேஷம் இருக்கா? இல்ல பத்தா, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் எங்க வீட்டுக்காரன் நேத்து. எங்க மாமியார் இறந்து ஒரு 7 வருஷம் ஆயிப்போச்சு. அவங்களுக்கு இன்னும் திதியே கொடுக்கவே இல்லையா. அதனாலதான் அந்த மாதிரி இருக்கோ என்னமோ, ஒரு குழந்தை இது நிக்காம இருக்கோ என்னமோன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு இது பேசிக்கிட்டு இருந்தோம். சரி அதான் திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவரும் பேசணும். அது எப்படி கொடுக்கறது என்னன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட வந்து கேட்டு போலான்னு சொல்லி வந்தேன் பாட்டி. ஏண்டி உங்க மாமனார் கொடுக்கவே இல்லையா? இப்ப இப்படி நான் திதியை கொடுக்கலையா? ஆமா, அந்த செவிட்டு பையன் கொடுத்துட்டாலும் அப்படியே அவர் பண்டல் பையன் பாட்டு தெரிஞ்சிருப்பியான். அதெல்லாம் கொடுக்கணும்ல, மாமியாளுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாதுல்ல அப்படிலாம். அதே பத்தா, அது எப்படி எப்பதா கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியல. எங்க போகணும், யாரை பார்க்கணும் எதுவும் தெரிய மாட்டேங்குது, எப்படி கொடுக்கணும்னு தெரியல. உங்க மாமியாளுக்கு எப்படி நினைவு நாள் வருது? அவங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வருது. செப்டம்பர் 15ஆம் தேதி வருதுல்ல. இப்ப என்ன ஜூலை தானே ஆகுது, இன்னும் நாள் கிடக்கு. இப்பயே போய் நாளை பார்க்க ஆரம்பிச்சிரு. ஒரு ஐயர்கிட்ட போய் முதல்ல நாள் பாரு, அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அவங்க அந்த திதி பார்த்து சொல்லுவாங்க. அந்த நீ இறந்த நாளை குறிச்சு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க வந்து நாள் குறிச்சு கொடுப்பாங்க. வளர்ப்பு திதியை பார்த்து தான் எழுதி கொடுப்பாங்க அவங்க நாள். அவங்க எந்த நாளில் குறிச்சு கொடுக்குறாங்களோ அந்த நாளில் தான் நீ வந்து திதி கொடுக்கணும். அப்படியா? சரி அப்பத்தா, அவரு தேதி குறிச்சு கொடுத்தாருன்னா அது எப்படி கொடுக்கறது? வீட்லயே கொடுத்துக்கிறதா? இல்லடியே, முதல்ல தேதியை குறிச்சு வாங்கிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் இருக்கும்ல, குளம்லாம் இருக்கும்ல, தெப்ப குளம் இருக்க மாதிரி ஒரு கோயிலா பாரு. அந்த கோயில்கள்ல தான் திதி கொடுப்பாங்க. அங்க இருக்கிற பக்கத்துல கடைகள்ல கேட்டேன்னா இந்த ஐயரை போய் பாரு, அந்த ஐயரை போய் பாருன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஐயர் இருப்பாங்க தனியா. அவங்க கிட்ட போய் நீ கேட்கணும், இந்த மாதிரி திதி கொடுக்கணுங்க, நான் தேதி எங்க மாமனாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன விவரம்னு உனக்கு சொல்லுவாங்க. என்னென்ன பொருள் வாங்கணும், செய்யணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு எல்லாம் அவங்களே வணிக்கிடுவாங்க. உங்களுக்கு காசு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நீ கட்டி விட்டு வந்துட்டேன்னா அந்த தேதியில போய் அவங்க சொல்ற மாதிரி நீ கூட இருந்து நீ உங்க வீட்டுக்காரு எல்லாரும் போய் இருங்க, மாமனாரெல்லாம் கூட்டிட்டு போய் திதியை கொடுத்துட்டு வந்துருங்க. அப்படித்தான். ஓ அப்படியா? எல்லாம் அவங்களே பாத்துக்குருவாங்க, நம்ம காசு மட்டும் கட்டிட்டு வந்தா போதுமா? ஆமாடியே, அதெல்லாம் வேணுங்கிற பொருள் ஒரு ஐயர்களே வாங்கிட்டு வந்துருவாங்க. எல்லாமே சோறு மட்டும் வேணும்னா கூட நீ ஆக்கி போடணும்னா ஆக்கி போகலாம். சில பேர் சொல்லுவாங்க அதை கூட ஐயருங்க வெறும் சாதம் மட்டும் நீங்க செஞ்சு கொண்டு வாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் அவங்களே கொண்டு வருவாங்க. நம்மளே மட்டும் வெள்ளச்சோறு ஆக்கி எடுத்துட்டு போனா நல்லது தானே. ஆக்கி எடுத்துட்டு போச்சு நீ ஆக்கி எடுத்துட்டு போ. சரி அப்பத்தா, அப்ப நான் போய் சொல்றேன் அவர்கிட்ட. அதே மாதிரி போயிட்டு நாளைக்கே போய் அந்த நாள் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நான், எங்க வீட்டுக்காரன் போய். அவ்வளோதாண்டி, அத்தை சொன்ன மாதிரி போய் நல்லபடியா சாமியை கும்பிட்டு திதியை கொடுத்துட்டு அடுத்து வர அமாவாசைகளுக்கெல்லாம் வீட்டில் ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார் ஆக்கி வச்சு நல்லபடியா சாமியை கும்பிடு. நீ மாசம் வர அமாவாசை கூட கும்பிட தேவையில்லை. முக்கியமான அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இதுல ஏதோ ஒரு அமாவாசை எடுத்துக்க. அதை எடுத்துக்கிட்டு நீ வாட்டுக்கு வருஷத்துல ஒரு நாள் தானே அவங்கள நினைச்சு நல்லா உங்க அம்மா அப்பா உங்க மாமியா எல்லாத்தையும் நினைச்சு இப்படி சாப்பாடு ஆக்கி வச்சு சாமியை கும்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கும் என்ன? சரிக்கா. என்னக்கா வருஷத்துல ஒரு நாள் அதை செய்ய மாட்டோமா? நம்ம மாசமா செய்ய போறோம். அதெல்லாம் செஞ்சிருவேன்க்கா, நல்லா வகை வகையா கூட செஞ்சிருவேன். அவங்க அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும்னு அவருக்கும் தெரியும்ல, சொல்லுவாரு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு. அதெல்லாம் செஞ்சு கும்பிட்டுவோம்க்கா. பரவாயில்ல, டவுசர் ஓட்ட உள்ள நான் கூட பரவாயில்ல மாடலா இருக்கே. இதெல்லாம் வீட்டுல என்னத்த வேலை செய்ய போகுதுன்னு நினைச்சேன். அதெல்லாம் பொறுப்பா வந்து கேக்குதே. என் மருமகளா நாளைக்கு என்ன செஞ்சிருவாளா? இதோட இருக்கும்போதே ஊத்த தனியா இருக்கு, செத்ததுக்கு அப்புறம் செல்ல தனியா ஊத்த போறா. ஆமாங்கம்மா, உங்க நிலைமையும் என் நிலைமையும் ஒண்ணுதான். என் மருமக மட்டும் என்னத்த வாழுது? அவள் அப்படித்தானே திரிகிறா. நம்ம 2 பேத்துக்கு மருமக வாச்சதுதான் கொடுமை. இதுல சீனியம்மா சம்மந்திக்கிட்டே நல்ல மருமக வாச்சிருக்கு. பாத்தியம்மா பரமே, இதெல்லாம் நல்லா நீ பழகி வச்சுக்க. இதான் நாளைக்கு உனக்கு பிற்காலத்துக்கு யூஸ் ஆகும். ஏம்மா எனக்கு மாமனார் மாமியார் நல்லா தானே இருக்காங்க. இப்ப நல்லா தேமா இருக்காங்க. நான் சொன்னது பிற்காலத்துக்கு. இதெல்லாம் பழகி வச்சுக்கன்றேன். சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் பழகி வச்சுக்கணும் பெரிய ஆளு கிட்ட. அதுத்தையும் சொல்றேன். என் மருமக மாதிரி இருக்காத. அவ அந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவ தானே, ஒன்னும் தெரியாம இருக்கா ஒரு ஊரும். அதனாலே நான் சொல்றேன் உங்க அம்மாட்டி எல்லாம் பழகிக்கின்றேன்.
இல்லம்மா எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் கும்பிடும்ல, எங்க அப்பாவுக்கு கும்பிட்டு தானே இருக்கு. எங்க மதினி கும்பிடாது, எங்க அம்மா எல்லாம் கரெக்டா கும்பிட்டு தானே வருது. அதெல்லாம் அதுக்கு தெரியும், அது சொல்லி கொடுக்கும்ல. சரிக்கா நான் போயிட்டு வரேக்கா. அவர் டியூட்டி விட்டு வந்து பாரு, நான் போய் சாப்பாடு செஞ்சு வைக்கணும். இது கேட்டு போலாம்னே வந்தீங்கக்கா. போயிட்டு வரேங்க்கா. எதுல மேகா வந்த? நடந்து வந்தியா? இதுல ஆட்டோல விட்டு வந்தியா? இல்லக்கா நடந்தே வந்தேன். ஆட்டோவை பார்த்தேன், ஒன்னையும் காணா. அதே நடந்தே வந்துட்டேன். சொல்ல மறந்துட்டேங்க்கா. ஏக்கா வீடு ரொம்ப தூரமா இருக்கறனால கஷ்டமா இருக்குக்கா. ஆட்டோ கிட்ட பிடிச்சதே வர மாதிரி இருக்கு. நடந்து வரணும்னா ரொம்ப சங்கடமா இருக்கு. இங்க நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு வீட்டை பார்க்கா பேசாம. ஆனா நான் தனியா இருக்கேன், எரிச்சலா இருக்கு. ஒரு வேலைக்கு போயிடுறாரு, நானே வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு அதனால நடந்தே வந்தேன். வீட்டுக்குள்ளேயே சும்மா நடக்கமே உடம்புல எனக்காகுது அப்படின்னு சொல்லி வாக்கிங் மாதிரி நடந்து வரும்ட்டு வந்தேங்க்கா. இங்க நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்கா. நான் கூட எல்லாத்துடையும் பேசிக்கிட்டு கலகலம் நல்லா இருக்கும். அங்க நானா தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குக்கா. அப்படியா? சரி சரி, நான் பாக்குறேன். நான் பாத்துட்டு சொல்றேன் நல்ல வீடா, நீங்க வந்து பாருங்க. ஆட்டுங்கக்கா, போயிட்டு வரேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பரவாயில்ல, எங்கிட்ட போய் நல்லா பொழைச்சிக்கிட்டா, நல்லா பொறுப்பாகி போயிட்டால. வந்து உட்காந்து அவார்டு கதை பேசாம கூட வீட்டுக்கு போகணும், எங்க வீட்டுக்காரர் சோறாக்கணும்னு கிளம்பிட்டால. இப்படித்தான் இருக்கணும் பொம்பளை. இப்படி தானே இருக்கவே